டிஎன் 2026 அப்படின்னு ஒரு படம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக போகுது. இந்த படத்தில் வந்து நட்டி நடராஜ், தம்பி ராமையா, இளவரசு, எம்எஸ் பாஸ்கர் போன்ற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து தம்பி ராமையாவோட மகன் உமாபதி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எதிராக இப்போ டிவிகே கட்சிக்காரங்க நிறைய பேர் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வளர்ந்துக்கிட்ட ஆதவ் கூட இந்த படத்துக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ரெட்ஜைன் நிறுவனம் வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் தலைவரை இமிட்டேட் செய்து அவரை அசிங்கப்படுத்துவது போல படம் எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்த பராசக்தி படமே ஒரு நாள் கூட ஓடல, இந்த படம்லாம் அரை நாள் கூட ஓடாது அப்படின்னு வளர்ந்துக்கிட்ட ஆதவ் வந்து பேசியிருக்காரு. பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காரு. நமக்கு இதில் என்ன கேள்வின்னா, ஒரு படத்தில் அதுவும் விஜய்னு பெயரை குறிப்பிடல, அவங்க கட்சிக்காரங்க அப்படின்னு அவங்க கட்சி பெயரையும் குறிப்பிடல. நார்மலாக இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்கே இவங்கள தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பயங்கரமாக கொந்தளிக்கிறாரே. அப்போ மேடையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அதுவும் உண்மைக்கு புறம்பாக தப்பான விஷயத்தை பேசுகிறதுக்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது? பொதுவெளியில் அரசியல் மேடையில் ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய தலைவரை பார்த்து இவனுங்க வந்து அப்படி தப்பான ஒரு விஷயத்தை அசால்ட்டாக பேசுவானுங்களாம். அப்புறம் தலைவரை அறிக்கை விட்ட பிறகு மன்னிப்பு கேட்பானுங்களாம். ஆனால் அது யாருன்னே சொல்லாமல் ஒரு படம் எடுத்ததுக்கு இவனுங்களுக்கு ஏன் அவ்வளோ ஒரு கோபம், அவ்வளோ ஏன் கொந்தளிக்கிறானுங்க? இந்த செய்தித்தாள்களெல்லாம் கார்ட்டூன் பகுதி அப்படின்னு ஒன்று போடுவானுங்க. அரசியல் தலைவர்களை வந்து ஒரு கார்ட்டூன் சித்திரமாக அதில் வந்து வரைஞ்சி அதில் ஏதாவது நக்கலான ஐயாண்டியாக சில விஷயங்கள் பேசுகிறது உண்டு. இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கிற விஷயந்தான். அது மாதிரி படத்துலையும் வந்து அவங்க யார் என்னங்கிறத சொல்லாமல் அவங்க வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. படத்தோட டீசர் தான் வெளியாகிருக்கு. இன்னும் படத்தை வந்து முழுசாக பார்க்கல. முழுசாக பார்த்தா தான் அதில் என்ன கதை, எப்படி படம் போகுது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குங்கிறத ஃபுல் படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு டீசரை பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் தலைவரை கேவலப்படுத்திட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு கொந்தளிக்கிற நீ எப்படி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசலாம்? அப்படி மேடையிலேயே நீ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தப்பான ஒரு விஷயத்தை, நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லும்போது இப்படி படத்தில் ஒன்றும் உங்கள் பேரை சொல்லாமல் வர்றதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இதை கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு தகுதியே இல்லையே.